ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். ஸோ ஹவு டு மேனிஃபெஸ்ட் அ ஃபோன் கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் பர்சன் வித்தவுட் கான்டாக்டிங் தெம். அதாவது நீங்கள் ஒரு நபரிடமிருந்து ஃபோன் கால் இல்லைன்னா ஏதாவது ஒரு மெசேஜை அவங்கள கான்டாக்ட் பண்ணாமலே உங்களுக்கு பண்ண வைக்கிறதுக்கு எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 3 சீக்ரெட் மெத்தட்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் த விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோட காமனான டெக்னிக் தான். ஸோ நாம் எந்த நபர்கிட்டருந்து நாம் வந்து ஃபோன் கால் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சருக்குள்ளே அவங்க வந்து உங்களோட ஃபோன் எடுத்து உங்கள் கான்டாக்டை சர்ச் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி அந்த காலை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ விஷுவலைசிங் த ஃபோன் கால். ஸோ அவங்க ஃபோன் எடுத்து அவங்களோட ஒர்க்லேருந்து அவங்க எடுத்து உங்கள் நம்பரை சர்ச் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுற லெவலுக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்குள்ளே போகணும். ஸோ அதுதான் விஷுவலைசிங் த ஃபோன் கால். ஸோ இந்த விஷுவலைசேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது நீங்கள் வந்து உணரணும். அதாவது ஃப்யூச்சர் எமோஷனுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ ஃப்யூச்சரில் இது நடக்க போகுது அப்படின்றத நாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அதை நீங்கள் ஃப்யூச்சர் டெக்னிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நடக்கும். பட் இது வந்து இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் மெத்தட். ஏன்னா நீங்கள் அதை நினைத்துட்டே இருக்கணும். பட் ஆனால் ஃபோனை செக் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, விஷுவலைசேஷன் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் விஷுவல் மட்டும் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் காலோ ஒரு மெசேஜோ வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி பழகியிருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி நான் பழகினது இல்லை அப்படின்ற போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு லைக் எவ்வளோ நாள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக என் கையில் இல்லை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டீப்பராக நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட உங்களோட பாண்டிங் அண்ட் அவங்க என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு கால் பண்ணணும் இதையுமே நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நடக்கணும் அப்படின்றத நான் நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் விஷுவலைசேஷன். ரெண்டாவது பி தெம்செல்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். அதாவது என்னென்னா, யார்கிட்டேருந்து ஃபோன் கால் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாம் அப்படின்ற ஒரு பையனுக்கு ரோசி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்ற டாம் வந்து நினச்சிட்டே இருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டாம் வந்து ரோசி மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு தனியான ஒரு பிளேஸ்லேருந்து ரோசியோட கெஸ்டர் எப்படி இருக்கும், ரோசி எப்படி பேசுவாங்க, ரோசி எப்படி ஸ்மைல் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் நீங்கள் மாறணும். ஸோ ஆப்போசிட் சைடில் யார்கிட்டேருந்து நீங்கள் உங்களுக்கு ஃபோன் கால் வரணும்னு எதிர்பார்க்கீங்க இல்லை மெசேஜ் வரீங்களோ அவங்க எப்படி ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் அவங்களாம் மாறணும். அவங்களோட ஆக்ஷன்ஸையும் கெஸ்டர்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் அவங்களோட ஃபோனை எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஆக்ஷனை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எந்த பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து ஃபோன் கால் வரணுமோ டெக்ஸ்ட் வரணுமோ அவங்ககிட்ட நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் மாதிரி நீங்கள் மாறி அவங்களோட எமோஷன்ஸ் அவங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் அவங்களா மாறி நீங்கள் எந்த ப்ராசஸ்க்காக நீங்கள் ஃபோன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ ஆப்போசிட் பர்சன் கிட்டேருந்து என்ன ரியாக்ஷன் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து நடித்து பார்க்க வேண்டும். ஆக்ஷனாக அவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் நடித்து பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு பிரதிபலிப்பாகுது. ஏன்னா வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து ரோசி அப்படின்றவங்க வந்து
இப்படி தான் இருப்பாங்கன்றது மட்டும்தான் யூனிவர்ஸோட ஒரு கம்யூனிகேஷன். ஸோ ரோசியோட கெஸ்டர்ஸ் இதுதான், ரோசியோட பேச்சு நடவடிக்கை இப்படி தான் இருக்கும், ரோசியோட டோன் இப்படி தான் இருக்கும். ஸோ ரோசி மாதிரி நீங்கள் மாறிட்டு ரோசி அந்த விஷயத்த செய்யும்போது கண்டிப்பாக இது வந்து ரியாலிட்டியில் இருக்க ரோசிக்கும் போய் சேரும். அந்த ரியாலிட்டியோட இருக்க தாட்ஸோட போய் கனெக்ட் ஆகிட்டு ரோசி உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க டாமுக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு செகண்ட் ட்ரிக்குன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக் அண்ட் டெக்னிக். இது வந்து நீங்கள் வந்து லைக் ரியாலிட்டியில் ப்ரீவியஸாக நடந்த 2 விஷயங்கள் நடக்காமல் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இந்த ஃபைனல் விஷயத்தை பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இது ஒரு லைக் ப்ரூவன் சயின்ஸ் மாதிரினே வச்சுக்கலாமே, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரினே வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்டு அவங்கள வந்து இப்போது நான் வந்து டாம் ரோசி கிட்டேருந்து ஃபோன் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரோசி ஒரு வேளை ஃபோன் கால் பண்ணலை, இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவர் வந்து ஒரு லைக் அவங்களோட அக்கா ஜாக் இருக்காங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து ரோசி கிட்டேருந்து ஃபோன் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைக் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்டே கேட்குறாங்க. ஸோ ஜாக் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாமோட ஃபோனில் ஜாக்கோட கான்டாக்டை ரீநேம் பண்ணிடணும். எப்படி ரோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீநேம் பண்ணிவிட்டு, ஸோ ஜாக் வந்து ரோசி கால் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ ஜாக்கோட நம்பர் எப்படி சேவ் ஆகிருக்கு, ரோசி அப்படின்னு சொல்லி சேவ் ஆகிருக்கு. ஸோ அவங்க கால் பண்ணணும். ஆக்சுவலாக டாமுக்கு வந்து ரோசி அப்படின்ற ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். பட் நாம் தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மறைமுகமாக நாம் ஜாக்கை தான் ரோசியாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த ஃபோனில் அந்த ரோசி அப்படின்ற ஒரு காலை பார்த்தோன்னே இவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோன் கால் அப்படின்றத பண்ணுனா மட்டும் போதும். லைக் அந்த ஃபோன் காலை வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்க ஜஸ்ட் வச்சுட்டு போயிடலாம். ஸோ லைக் பட் அவங்க வந்து அதை எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஜாக் அவங்க வந்து டாம் கிட்ட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இப்போ டாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரோசி கிட்டேருந்து ஃபோன் கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லவ்வபிள் ஒன்ஸோட மெசேஜஸையோ டெக்ஸ்ட்டையோ இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் லவ்வபிள் ஒன்ஸ். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸையோ, நீங்கள் வந்து லைக் ஒரு லோனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டடுன்ற ஒரு மெசேஜையோ, இல்லை வந்து உங்கள் பேங்க் அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 2 crore rupees அப்படின்ற ஒரு மெசேஜையோ, இல்லை உங்களுடைய சக்ஸஸ் எக்ஸாக்ட்லி நீங்கள் ஒரு ஜாபில் வந்து ப்ளேஸ் ஆகிட்ருக்கீங்கன்ற ஒரு மெசேஜையோ, நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிட்ருக்கீங்கன்ற ஒரு மெசேஜையோ, உங்களுக்கு நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வீட்டுக்கான லைக் உங்களுக்கு இந்த லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜையோ, இந்த வீடோட டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மெயிலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்டேஷன் பார்ட்னர் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து நாம் அவங்கள வச்சு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோ அத்தாரிக்கிட்ட இருந்தோ ஒரு மெசேஜ் வேணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 2 crores அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும். ஸோ நான் வந்து அதை நான் விஷுவலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் லைக் அது வந்து டைம் ஆகும், அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய மேனிஃபெஸ்டிங் பார்ட்னரை கூப்பிட்டு லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அனுப்பிட்டுருங்க. ஸோ யுவர் அக்கௌண்ட் இஸ் அப்டேட்டட் அண்ட் இந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு, உங்களோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ அப்படின்ற மெயில் அனுப்புங்க, அப்படின்ற என்னோடய மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி நான் சொல்லும்போது என்ன ஆகும்னா, லைக் ஐ யூஸ் டு see மை ஃபோன், என்னோடய மேனிஃபெஸ்டிங் பார்ட்னர் தான் அனுப்புவாங்க. ஆனால் அந்த நேமில் அனுப்பும்போது எனக்கு அது உண்மையாகவே ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, என்னோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நாம் ஒரு அனதர் பர்சனை வந்து நாம் அட்ராக்ட் அவங்களோட மெசேஜையோ ஃபோன் காலையோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, உங்களோட மேனிஃபெஸ்டிங் பார்ட்னர் மூலியமாக நீங்கள் இதை அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டெக்னிக்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான முக்கியமான ஒரு மெசேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா
டெக்னிக்ஸையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு இது நடந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து ப்ரூவன் டெக்னிக்ஸ் தான். ஸோ அதனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூஸ் பண்ணுங்க. லைஃப்ல உங்களோட பாசிட்டிவான குரோத்துக்காக இந்த விஷயங்கள நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட அ சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.